ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு இது ஒன்றே போதும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நம்ம கலங்கி இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இது போதும் மகளே என்று சொல்கிறார். அப்படின்னா அது எதுதான் நமக்கு போதும் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி மார்த்தாளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தையை தான் எழுதப்பட்டிருக்கிறது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அது எது தெரியுமா? தேவனுடைய பாதம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பங்கு என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எது ஒன்று போதும் என்றால், தேவனுடைய பாதம் ஒன்றே நமக்கு போதுமானது. அவருடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்கிறதே நமக்கு போதுமானது. அவரோடு கூட நம்ம இருந்து பார்த்தால் போதும். உலகத்தின் ஆசைபாசங்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள் அது தர முடியாத சந்தோஷத்தை தேவ சமூகம் நமக்கு தரும் என்பதை நாம் விளங்கியிருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தங்கியிருந்து பாருங்களேன், உங்களுக்கு இன்னது தேவை என்பதை என்னுடைய பரமபிதா அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இயேசு கிறிஸ்து நேசித்த குடும்பம் தான் இந்த மார்த்தாள் மரியாள் என்கிற குடும்பம். இந்த குடும்பத்திற்கு இயேசு போயிருக்கிறார். இயேசு போனால் அங்கே மார்த்தாள் பற்பல காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாள். வீட்டின் காரியங்கள், வீட்டு வேலைகள் எல்லாவற்றிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாளோ தேவனுடைய பாதத்தில் தங்கி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. தங்கியிருந்து தன் சகோதரி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். நான் தான் பற்பல காரியத்தில் வேலையில் இருக்கிறேன், அவள்லாம் ஒன்றுமே செய்யாதபடி இருக்கிறா என்று சொல்லி அங்கே கம்ப்ளைண்ட் தான் இருக்கிறது. அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்து அதே லூக்கா 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில், மாட்டாளே நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. அந்த தேவையானது ஒன்று என்னன்னா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். அநேக காரியத்தை குறித்து நாமும் மார்த்தாளின் ஆவி நமக்குள்ளும் செயல்படுகிறது. என்ன மார்த்தாளின் ஆவி என்றால், அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறது. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, இது நடக்கலையே, என் கணவனாருடைய நிலைமை இப்படி இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளின் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என்னை குறித்து மற்றவர்கள் இப்படி பேசிவிட்டார்களே, இப்படிப்பட்ட காரியத்துக்கூடாக நான் நடக்கப்பட்டுட்டேனே என்று சொல்லி அநேக காரியத்தை குறித்து மார்த்தாளின் ஆவியே கவலைப்படுகிற ஆவி. கவலை என்பது ஒரு வலை. இந்த வலையில் தான் பிசாசு நம்மளை பிடிக்க நினைப்பான். அந்த கவலை என்கிற வலையில் நம்ம விழுந்து போகாமல் இருக்கணும்னா, தேவ பாதத்தில் மரியாளை போல நாம் காத்திருக்க வேண்டும். எப்பொழுது நம்ம காத்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் புதிய பலன் வரும். காத்திருக்கும் பொழுது தான் சோர்வின் ஆவி விலகி போகும். காத்திருக்கும் போது தான் வல்லமை கிடைக்கும். காத்திருக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாம் நம்மளை விட்டு, எல்லா சோர்வு, பலவீனம், போராட்டம் எல்லாம் நம்மளை விட்டு மறைந்து போகும். இன்றைக்கி காத்திருக்க முடியாமல் தான் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி தேவையானது ஒன்றுன்னு கர்த்தர் பேசியிருக்கிறார். எதுன்னு உங்களுக்கு தெரிந்து விட்டது, அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் அன்பு தகப்பனே, மார்த்தாளின் ஆவி பிள்ளைகளிட்டு விலகி போவதாக. பற்பல காரியத்தை குறித்து கவலைப்படுகிற நிலைமையெல்லாம் கர்த்தர் மாற்றும். மரியாளின் ஆவியை தந்து என் ஆண்டவர் நடத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதத்தில் காத்திருக்க கிருபைதாரும். அந்த ஆவியை, நல்ல ஆவியை தந்து ஆவியானவர் நடத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.